வீட்டுக்கு வந்துட்டு அந்த பில்லை இது பில் இல்லையான்ற, பில்லில் உன் டின் நம்பர் இல்லை, அவன் டின் நம்பர் இல்லை, இதெல்லாம் ஒரு பில்லு. 2-3 இடத்துல சொல்லுவேன். எனக்கு ஒரு 5 to 7 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த அசெட் பில்ட் பண்றோம். அதுக்கப்புறம் அந்த லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, இப்போ இருக்கிறதெல்லாம் யோசிக்கும் போது ஒர்த்துடா. என்னோட பேச்சை மதிச்சு துபாயில் கூப்பிட்டுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி என் மைண்ட் வாய்ஸ். ஸோ அங்கே போய் அங்கே அந்த ஸ்டேஜை வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி பீப்புளாகவும் இருந்தாங்க. நான் குயிக் சக்ஸஸ் வந்து எப்பயுமே நம்மளை வந்து கீழே தள்ளி விட்டுரும். நீங்கள் வேணால் ஜெப்டோ ஃபவுண்டர்லாம் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன். ஸோ ஆன்லைன்லாம் இப்போ நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, இந்த வாடகைக்கு அந்த அட்வான்ஸ் கொடுக்கணும்ல, 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுக்க சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நான் எங்கே போக, ஒரு கமிட்மெண்ட் மாதிரி இருக்கும். ஆனால் இ-காமர்ஸில் அப்படி கிடையவே கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு ஆஃபீஸ் கூட கிடையாது. நான் எங்கள் டீம் எல்லாமே ரிமோட்டு தான். இப்போ உங்களுடைய பர்சனல் திங் அப்படின்னு சொல்லி இருக்கும்ல, இப்போ வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் சொல்லிட்டீங்க. பட் அதில் நிறையா சேலில் லாஸ் ஆனதாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நான் ஃபேஸே பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இன்சிடென்ட் இருக்குல்ல. ஃபேஸே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கவே இல்லை. அதெல்லாம் என்னடா இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஸ்டார்டிங்கில் ஒரு வாட்டி ப்ராட்வேலேருந்து லோடு எடுத்துகிட்டு வந்தார். அண்ணனும் அப்பாவும் இருந்தார். நான் போல லோடை கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ சிக்னல் வந்து மாதிரி சேல்ஸ் டேக்ஸ் ஆஃபீஸ் பிடிச்சிட்டாங்க. அப்போ வந்து ஜிஎஸ்டி கிடையாது, அப்போ சேல்ஸ் டேக்ஸ் தான். ஆஃபீஸ் பிடிச்சிட்டாரு எங்கள் அப்பா. எங்கள் அப்பாட்ட எதுக்குப்பா நம்மள பிடிக்கணும், நம்ம காசு கொடுத்தானே வாங்கிட்டு வரோன்ட்டு. இல்லை பில்லு இல்லையான்ட்டு. இல்லைப்பா பில்லு கொடுத்துருக்காருப்பான்னு. அது காக்கா பில்லு. காக்கா பில்னா என்னதுப்பா அப்படின்னு. எங்கள் அப்பா உனக்கு இது கூட தெரியும், உடனே நம்பி நான் போய் சாமான் எடுக்க வந்தேன் பாருன்னு. அப்போ வந்து அந்த பில்லை வந்து என்னோட சேல்ஸ் டேக்ஸ் நம்பர். அப்படி எங்கள் அப்பா இது மாதிரி நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து தான் தெரியும் இப்படிலாம் ஆகுமான்ட்டு. ஸோ அவங்க அந்த ஃபுல் அது வந்து 2 lakhs அப்போவே சரக்கு 2015 நினைக்கிறேன். ஸோ 2 lakhs 2.5 lakhs சரக்கு. எங்கள் அப்பாவோட பிஎஃப் அமௌண்ட் தான் அது. அதனால தான் டென்ஷனாக இருப்பார். ஸோ பிளாக் பண்ணிவிட்டு அப்போ ஃபோன் பண்ணுறாரு. அப்புறம் எனக்கும் புரியல. வீட்டுக்கு வந்துட்டு அந்த பில்லை இது பில் இல்லையான்ற, பில்லில் உன் டின் நம்பர் இல்லை, அவன் டின் நம்பர் இல்லை, இதெல்லாம் ஒரு பில்லு உனக்கு தெரியாதானாரு. ஸோ அவ்வளோ குழந்தைத்தனமாக ஆரம்பித்த ஒரு விஷயம் தான். நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போது நானே இப்போ ஒரு ரீல்லாம் பார்க்குறேன் அப்படின்னும்பொழுது, நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 monthக்கு அப்புறம் வந்து பெரிய காரு, இந்த பெரிய பெரிய கோல்ட் செயின், இந்த ரீல்லாம் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும் அது? சரி அவங்க ஏதோ வந்திருப்பாங்க, நான் விட்டுருவேன். ஆனால் 1 monthலாம் ஒன்றுமே கிளிக்க முடியாது. 1 yearலேயும் ஒன்றும் பண்ண முடியாது. 1 yearல அந்த போட்ட காசு எடுத்தாலே பெரிய விஷயம் இல்லையா அப்படின்ட்டு 2-3 இடத்துல சொல்லுவேன். எனக்கு ஒரு 5 to 7 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த அசெட் பில்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, இப்போ இருக்கிறதெல்லாம் யோசிக்கும் போது ஒர்த்துடா, இவ்வளோ நாள் கஷ்டப்படலாம். அதனால அதை தான் சொல்லுவேன் நான். நீங்கள் உடனே வராது, ஆனால் ஒரு 5 to 7 இயர்ஸ் நல்லா எஃபர்ட் போடுங்களேன். நீங்கள் ஒரு பட்ட கஷ்டத்துக்கும் ஒரு ஆன்சர் வரும். பிகாஸ் இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டாக நான் லாஸ்ட்டாக துபாய் போயிருந்தேன். என்னோட பேச்சை மதிச்சு துபாயில் கூப்பிட்டுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி என் மைண்ட் வாய்ஸ். ஸோ அங்கே போய் அங்கே அந்த ஸ்டேஜை வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி பீப்புளாகவும் இருந்தாங்க. ஷேர் பண்ணும்போது எனக்கே பரவாயில்ல, நம்ம பேச்சு எங்கேயோ கொண்டு வந்து விட்டுருக்குல்ல, அப்போ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பலன். அதே மாதிரி பேச்சு மட்டும் இருந்தால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நான் நிறைய பேர் அதை பார்ப்பேன். பேச்சு மட்டும் இருக்கக்கூட செயலும் இருந்திருக்கணும். அந்த செயல்லேருந்து வர எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம பேச்சாக பேசணும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கான எஃபர்ட்ஸ் வந்து ஓகே. ஆனால் அந்த 1 மாதத்தில் எனக்கு தெரிஞ்சு வரக்கூடாது. ஆக்சுவலாக நான் குயிக் சக்ஸஸ் வந்து எப்பயுமே நம்மளை வந்து கீழே தள்ளி விட்டுரும். நீங்கள் வேணால் ஜெப்டோ ஃபவுண்டர்லாம் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன். பட் நம்மளோட பேசிக்காக தமிழ்நாட்டில் நமக்கு இருக்கிற எத்திக்கல் பாயிண்ட்டு, நம்மளோட தாட் ப்ராசஸுக்கு சக்ஸஸ் கொஞ்சம் லேட்டாக வந்தேன்னா நம்ம நல்லா ரசிப்போம். அதை அச்சீவ் பண்ண போகிறோம், இதை வாங்க போகிறோம், இங்கே ரீச் பண்ண போகிறோன்றது தான் ஹாப்பினஸ்ஸு. அச்சீவ் பண்ணிட்ட அப்புறம் போரில் அடிக்குது. ஆமாம்ல, இப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம 5 star ஹோட்டல்லாம் தங்கணும்னு யோசிப்போம். இப்போலாம் தங்கிட்டு மெனுவே இதே ஹோட்டலில் எல்லா மெனு இதான்னு இப்போ போர் அடிக்குது. ஸோ அடுத்து ஃப்ளைட்ஸ் நிறையா போகணும்னு நினச்சிருக்கேன். இப்போலாம் ஃப்ளைட்டு போய் ஐயோ இந்த ஃப்ளைட்டில் போகணும், இந்த பேக்கை எடுக்கணும். எப்படி தெரியுமா சொல்கிறீங்க? எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வேணும்னு ஒரு கஷ்டம் இருக்குது. என்ன கஷ்டம் தெரியுமா? பர்ஸில் வந்து பணம் வைக்க முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டம். அந்தளவுக்கு ஹைப் கொடுக்கலங்க. ட்ராவல் பண்ணுறவங்களாம் யோசிச்சு பாருங்க. முன்னாடிலாம் நினைப்பேன் ஃப்ளைட்லாம் போய் பயங்கரமாக மீட்டிங்லாம் அட்டன் பண்ண, நம்மளும் அப்படிலாம் பண்ணணும். இப்போலாம் ஃப்ளைட்னா இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகணும், அப்புறம் அந்த செக்இன் பண்ணணும், அப்புறம் கூப்பிடுவான், சும்மா வீட்டில் இருந்துடலாம் சும்மா. ஸோ எல்லாமே நம்ம வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம் அச்சீவ் பண்ண உடனே. இது எல்லாமே ரியாலிட்டி. மேரேஜில் கூட அப்படி தான். நம்ம வந்து கல்யாணம் பண்ணப்புறம் அவ்வளோதானா ஓகே அப்படின்னு இருக்கும்ல, அதை தான் சொல்கிறேன். ஸோ அதை கஷ்டப்படும் போது அந்த ஃபேஸ் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஃபேஸு. இப்போ கூட நான் அந்த ஸ்டோரிஸை பேசுவேன். உங்கள் ஃபஸ்ட்டு சேல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு சேல் வந்ததே எனக்கு தெரியாது, கேட்கவே கூடாது. இல்லை அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு சேல் எனக்கு ஷாப் க்ளூஸ்னு ஒரு சைட் இருக்குது. அது ஒரு மொக்க சைட் ஆக்சுவலாக. அப்போவே இப்பயும் மொக்க சைட்டு தான். அதில் எனக்கு சேல்ஸ் வந்துச்சு. சேல்ஸ் வந்தோடனே எனக்கு தெரியல. நான் அப்போ வந்து காலேஜ் முடிச்சுட்டு இருந்தேன். நம்ம காலேஜில் இருந்தேன். பாட்டி வீட்டுக்கு போயிருக்கேன். ஒரு ஃபோன் வந்துட்டே இருந்தது. சும்மா எவன்டா ஃபோன் பண்ணி கட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் மறுநாள் ஃபோன் பண்ணோடனே இது மாதிரி உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு, நீங்கள் பேக் பண்ணணுன்ட்டு. ஓஹோ, உங்களோட நம்பர் ஸ்பேம் நம்பர்னு நினச்சிட்டேங்கன்னு.
அதுக்கப்புறம் தான் வந்து இப்போலாம் எப்படின்னா எல்லாத்துலேயும் அந்த ஸ்வைப் பண்ணி பார்ப்போம், ஆர்டர் வந்திருக்கான்னு. இப்போ டீம் இருக்காங்க, பட் ஸ்டில் நான் வந்து பார்ப்பேன். அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன்லாம் வராது. இப்போல்லாம் ஆர்டர் வந்துச்சுன்னா எல்லா சைடும் மெயில் நோட்டிஃபிகேஷன், வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன்ஸ்லாம் இருக்குது. அப்போல்லாம் ரொம்ப பழசு இல்லை. ஸோ ஒரு 12 இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து அப்போ தான் பில்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஆர்டரும் வந்தாலே பெரிய விஷயம். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. மேபி எனக்கு ஒரே ஒரு ஆர்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப வாவாக இருந்தது. நான் காக்னிசன்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அப்ரைசல் ஏதோ ரேட்டிங் கொடுத்தாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ, ஏன் குவிட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. அதான் நல்லா சம்பாதிக்கிறோம்ல அப்படின்னு. ஸோ அப்ரைசல் ரேட்டிங் கம்மியாக கொடுத்தாங்க. நான் நல்லா தான் பண்ணேன். ஆனால் வந்து கூட இருக்கவங்கலாம் வந்துட்டு, ஏம்மா உனக்கு போய் கம்மியாக கொடுத்தா நீ ஃபீலே பண்ண மாட்டேங்கிறேன்னாங்க. இருங்க நான் மேனேஜர் கிட்ட போய் கேட்டு வரேன்னு சொல்லி என்ன கேட்கறோன்னு கூட தெரியும். உள்ளே போயிட்டு ரேட்டிங் கம்மியாக கொடுத்துட்டீங்க, இல்லைம்மா நீங்கள் டிபார்ட்மெண்ட் மாறிட்டு வந்தீங்க அப்படிலாம் சொன்னாங்க. அப்படி அந்த ரூமை விட்டு அந்த ஐடி கார்டு கைட்டு வச்சுருந்தேன், சும்மா டேபிள் மேலே கொஞ்சம் கோவமாக இருக்க மாதிரி காட்டுறதுக்கு. அந்த ஐடி கார்டு எடுத்து வெளில வாக் பண்ணி இப்படி ஃபோன் பார்க்கும்போது பேடிஎம்ல ஆர்டர் வந்துச்சு. நமக்கே 2 ஆர்டர் வந்துச்சு. நம்ம இதை நோக்கி தானே போகிறோம், இந்த அப்ரைசல் நான் அடுத்த அப்ரைசல் உங்கள் கூட இருக்கக்கூடாதுடா அப்படின்னு மைண்ட் வைஸ் நினச்சேன். அடுத்த செல்ஃப் அப்ரைசலுக்கு முன்னாடி நான் பேப்பர் போட்டுட்டேன். இப்படி ரூம் விட்டு வெளில வர ஆர்டர்ஸ் வந்திருக்கு, சரி இதை நோக்கி தான் நம்ம போகிறோம், இந்த ஜாப் பெருசு. பட் அந்த ஆர்டர்லாம் எனக்கு இன்னும் மெமரியில் இருக்குது. மூவி சீன்ஸ்லாம் ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க போலயே. இல்லை அதை சும்மா அப்படி தானேங்க. நான் எப்பயுமே அப்படி தான். லைக் அந்த பில்டிங்கில் நான் ஆஃபீஸில் உள்ளே போகும்போது அந்த டோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக திறக்கும்ல, அதையே நான் ரசிப்பேன் தான். இந்த லைக் இப்படி தானே நம்ம படித்து இதுக்காக தான் நான் வந்தோம் அப்படின்னு இருக்கும். ஸோ வெளியில் போகும்போது நினச்சேன் இந்த டோர் க்ளோஸ் ஆகுது, வேற எங்கேயோ ஒரு டோர் ஓப்பன் ஆகுதுன்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா மூமெண்ட்ஸுமே வந்து அதில் இருக்க பாசிட்டிவ் மட்டும் எடுத்து ரொம்ப ஹாப்பியாக லீட் பண்ணாலே ஈஸியாக இருக்கும். நான் சீரியஸாக எடுத்துக்கிட்டு நம்ம பயப்படலைங்க, வேலையை விட்டு சுத்த போகிறாங்க. அதுதான் நான் வந்து வேலையெல்லாம் விடலை. ஆக்சுவலாக பிஸ்னஸ்லாம் நல்லா ஸ்டேபிளாகி எங்கள் அப்பாலாம் வந்து விடலை. ஸ்டேபிளாகி பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் காட்டினோடனே தான் சரி விட்டுக்கோமான்ட்டார். ஏன்னா நான் இப்பயே அட்வைஸ் பண்ணேன், யாரும் வேலை விடக்கூடாது. ஸோ நீங்கள் வேலையும் பாருங்கள், பார்ட் டைமில் ஒரு பிஸ்னஸும் பண்ணுங்கள். நல்லா சக்ஸஸ் ஆகும்போது அந்த ஃபீலே தனி ஃபீல். ஆனால் நான் ஒர்க்லேயும் வந்து நான் பேப்பர் போடும்போது மேனேஜர் கொஸ்டினை தான் கேட்டார். நம்ம போன வாரம் கூட 2 days கண்டினியூஸாக அந்த ஒர்க் பண்ணேன். அது வேறு டிபார்ட்மெண்ட், இது வேறு. அதுக்கான எஃபர்ட்ஸ் போடுறதை குறைக்கல. அப்படி இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இடத்துலையும் நல்லா ஒர்க் பண்ணிட்டோன்னா நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வரும், சக்ஸஸும் ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 2 விஷயம் தான். ஒன்று ஆன்லைன், இன்னொன்று வந்து ஆஃப்லைன். நான் வந்துட்டு கடை போட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறேன், இல்லை அப்படின்னா வந்து ஆன்லைன் சேல் பண்ணிக்கிறேன். இதில் எது வந்துட்டு இதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. இதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் தென் இதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஆன்லைன்லாம் இப்போ நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, இந்த வாடகைக்கு அந்த அட்வான்ஸ் கொடுக்கணும்ல, 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுக்க சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நான் எங்கே போக அப்படின்னு ஒரு மைண்ட் வாய்ஸில் தான் இது ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஆஃப்லைன் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நம்ம குறை சொல்லக்கூடாதுன்னா, ஜெயச்சந்திரனில் போகாத கூட்டமே இல்லை. அவங்க பாட்டுக்கு பிரான்ச்சாக திறந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய ரீட்டைல் அவுட்லெட்ஸ் பல இடத்துல திறந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதோட இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அதிகம். இன்னும் 2வது விஷயம், அதில் ஸ்டாஃப் கிடைக்கணும். நான் எப்படி பார்க்குறேன்னா, எல்லா கடையில் போனாலும் ஸ்டாஃப் வாண்டன்ற போர்டு மட்டும் இருக்குது, வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சினாரியும் இருக்குது. அப்போ ஸ்டாஃப் இல்லை அப்படின்னா அந்த ஓனர் தான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கடையில் இருக்கும். ஏன்னா நானும் கடை போட்டிருக்கேன். ஸோ காலையில் வந்து கிளம்பிடுவோம், கடையை திறந்து உட்காந்துட்டு வேலை பார்ப்போம். யாரும் வர்றாங்களோ வரலையோ அதெல்லாம் தெரியாது, நம்ம கடை திறந்து வச்சுருக்கணும். ஒரு கமிட்மெண்ட் மாதிரி இருக்கும். ஆனால் இ-காமர்ஸில் அப்படி கிடையவே கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு ஆஃபீஸ் கூட கிடையாது. நான் எங்கள் டீம் எல்லாமே ரிமோட்டு தான். ஆஃபீஸ் போடணுமான்னு ஒரு எண்ணம் வரும்போது தான் யோசிப்பேன். அது ஒரு கமிட்மெண்ட்டு. அதுக்காக நான் கமிட்மெண்ட் இல்லாமல் ஃப்ரீயாக சுற்றுறேன்னு அர்த்தம் கிடையாது. பட் வி ஆர் மோர் கமிட்டட். எனக்கு அடுத்த 4 hours என்ன பிளான் எனக்கு இப்போ தெரியும். ஓகே, நம்ம இந்த இன்டர்வியூ பண்ணுறோம், மை டைம் இஸ் பிளாக். அடுத்து நான் ஃப்ரீயாக இருக்கணும், அப்போ தான் நல்லா ஸ்ட்ராட்டஜி திங்க் பண்ண முடியும். ஸோ இந்த கமிட்மெண்ட்ஸ் வந்து உள்ளே போகும்போது நம்மளால் வேறு அவுட் சைட் யோசிக்க முடியாது ஆஃப்லைன் ஸ்டோரில். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பிராண்டுன்னு ஆரம்பித்தா அது ஆன்லைனில் மட்டும் இருக்கக்கூடாது, ஆஃப்லைனும் இருக்கணும். ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் இ-காமர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அந்த ரெவன்யூ வர ஆரம்பிக்கும். அந்த ரெவன்யூ வரும்போது ப்ராஃபிட் வந்தவுடனே அதை வச்சு நீங்கள் எம்ப்ளாயி போடலாம். ஏன்னா நானே இப்போ ஒரு 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துறேன், இன்னும் 2 லட்ச ரூபா இன்டீரியர் பண்ணி ஒரு கடை ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுப்போமே, என்கிட்ட பணமே இருக்காது எம்ப்ளாய்க்கு கொடுக்க. அப்போ நானும் என் அம்மா அப்பா எல்லாரும் தான் சேர்த்து பண்ணுவோம். அப்போ ஃபேமிலியாக அங்கே இன்வால்வ் ஆகும்போது தான் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுலேருந்து எடுத்தாகணும், இதை தாண்டி நம்மளால் வெளியில் யோசிக்கவே முடியாது. ஒரு பிஸ்னஸ் பர்சன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கணும். அவங்க ஒர்க்கெல்லாம் டெலிகேட் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருந்தால் தான் ஸ்ட்ராட்டஜிக்கலாக யோசிக்க முடியும். ஸோ அந்த சர்க்கிள் உள்ள போகும்போது அது லாஸ் ஆச்சுன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். இன்ஸ்டன்ட் ஆன்லைனில் பண்ணிவிட்டு ரெவன்யூ வருது, ஃபண்ட்ஸ் வருது, ஆஃப்லைனில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு எம்ப்ளாயி போட்டு இவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ணும்போது அடுத்த லெவலில் ஸ்கேல் பண்ணலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஆஃப்லைன் ஸ்டோர் இஸ் ஆல்வேஸ் குட். ஏன்னா நானே நிறைய பிராண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், ஏன் ஆஃப்லைன் ஸ்டோர் போடல. ஏர்போர்ட்டில் வந்து நிறைய பீப்புள் தே பை லாட் ஆஃப் கிஃப்ட்ஸ். ஆக்சுவலாக ஏர்போர்ட்ஸில் நான் வெயிட்லாம் பண்ணும்போது சம்டைம்ஸ் நான் 2 ஃப்ளைட் மாறும்போது ஏதாவது ஒரு கடையில் கிஃப்ட் கிடச்சிடாதான் என் குழந்தைங்க வாங்கிட்டு போகணும்னு யோசிப்பேன். ஏன்னா வெளியில் வாங்குறதுக்கு நான் ஒரு இடத்துக்கு போகணும், கார் புக் பண்ணிவிட்டு எனக்கு தெரியாத லாங்குவேஜ் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் ஏர்போர்ட் உள்ளே நான் அந்த ஃப்ளைட் மாறும்போது ஏதாவது ஒரு கடை இருக்கா, சூப்பர்ப்பா இந்த கடையில் ஒரு பொருள் வாங்கிடலான்ட்டு
முக்கால்வாசி டைம் நானே இப்போ ஏர்போர்ட்டில் வாங்குற ஆளு தான். ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி கேட்டிங்கன்னா ஏர்போர்ட்லாம் எவனாவது வாங்குவானா நானே சொல்லியிருக்கேன். பட் இதான் ரியாலிட்டி கிரவுண்ட். ஸோ ஆஃப்லைன் எக்ஸ்பென்ஷனும் கண்டிப்பாக ஒரு பிராண்டுக்கு வேணும். நீங்க பேசும்பொழுதே நெறைய இடங்கள்ல அப்பா, அண்ணன், அம்மா இந்த மாதிரி தான் வருது. இப்போ பொதுவா ஒருத்தவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? ஃப்ரெண்ட் கூட வந்துட்டு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ இன்வால்வ் பண்ணணும். ஏன் இன்வால்வ் பண்ணல? தெரியலையே அது மாதிரி அமையலைன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ மேபி ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வேற. ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது நான் எந்த ஃப்ரெண்டோடையும் நான் போயிட்டு பிஸ்னஸ் ரிலேட்டடாக பேசினதில்ல. அதுதான் அப்புறம் பழக்கம் விட்டு போயிடக்கூடாதுல்ல, அது மாதிரி சண்டை வந்துடக்கூடாது. நான் எப்பவுமே யோசிப்பேன், வீட்டிலன்னு வச்சுக்கோங்களேன், ஃபெயிலியர் ஆனாலும் எதுனாலும் வீட்டுக்குள்ளே, அழுதாலும் எதுனாலும் வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அண்ட் எங்கள் ஃபேமிலியும் சப்போர்ட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்லாம் கொஞ்சம் லைட்டாக எதிர்த்தாங்க. இந்த மாதிரி பொம்பளை பிள்ளை கல்யாணம் ஆகாமலாம் இது பண்ணுறவனுக்கு கல்யாணம் ஆகாது அப்படி இப்படின்லாம் நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏதோ இது பண்ணுதுன்னு விட்டாங்க. இப்போலாம் இல்லை லைக் என்னோட ஹஸ்பண்ட் ஃபேமிலியும் சரி எல்லாருக்குமே மெச்சூர்டாக இருக்குது. ஓகே தெளிவாக தான் இவ பண்ணுறா. அண்ட் நான் அடிக்கடி இதை சொல்கிறேன், நிறைய இன்டர்வியூஸில் சொல்லுவேன். ஏன் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலி அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு அந்த ஃபேமிலி ஹாப்பியாக இருக்க ரொம்ப பிடிக்கும். அது வந்து என்னவா இருந்தாலும் சரி, ஒரு ஹோட்டல் கூட்டு போகிறது, ஒரு வெக்கேஷன் கூட்டு போகிறது, எனிதிங் தட் இஸ் அவுட் ஆஃப் பாக்ஸ் நம்ம பண்ணோனாலே அவங்க ஹாப்பி ஆகிடுவாங்க. ஓகேப்பா இந்த பொண்ணு பிஸ்னஸ் பண்ணுது, நமக்குலாம் ஏதோ பண்ணுறா அப்படின்னு ஒரு தாட் இருக்கணும். நான் பிஸ்னஸும் பண்ணிவிட்டு ரொம்ப கன்சிஸ்டன்டாக இருந்தேன்னா நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் தான் ஆப்வியஸாக சொல்லுவாங்க. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. மேபி இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த நெட்வொர்க்கிங் மூலமாக நிறைய பேரோட நானும் பார்ட்னர்ஸ் பண்ணியிருக்கேன். அது இனிஷியலாக காலேஜ் படிக்கும்போது மேபி எனக்கு தோணுனதில்லை. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாகவே பேசி பழகிடுச்சு. அந்த இடத்துல ஒரு ப்ரப்போசல் மாதிரி பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் கிரியேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸ்டார்ட்டிங்ல வந்து வீட்ல எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்களோ, அதே சப்போர்ட் குடுத்தாங்களா? ஹஸ்பண்ட் அதோட அதிகமாக தான் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக என்னோட க்ரோத்தே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஃபேமிலி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான். இன்ஃபேக்ட் கல்யாணம் ஆகி குழந்தைலாம் பிறந்தபோது மாமனார் மாமியார் ஃபுல்லாக நாங்கள் உங்க கூட இருந்து டேக் கேர் பண்ணிக்கிறோம், குழந்தைய பார்த்துக்கிறோம், நீ என்ன பண்ணமோ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் ட்ராவல்ஸு, வெளியூர் போகிறது, ஸோ குழந்தைய பார்த்துக்கிட்டா நான் பாட்டுக்கு ஓகே கோவா போய் ஸ்பீச் பண்ணிட்டு வரலாம், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருந்துச்சு. ஸோ ஹஸ்பண்டோட அம்மா அப்பா 2 பேருமே செம சப்போர்ட்டு. ஸோ எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க, நான் எங்கள் கூட இருந்தால் கூட நீ இவ்வளோ டெவலப் ஆயிருக்க மாட்டேன் போலயே. அது கரெக்டில். ஸோ 2 பேரோட தாட் ப்ராசஸும், அம்மா வீட்டோட தாட் ப்ராசஸும் வேறு, இவங்களதும் வேறு. பட் எல்லாருக்கும் ஒரே தாட் ப்ராசஸ் தான், யாராக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணணுன்ட்டு. ஸோ இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா கூட என்னோட ஒன் பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் எங்கள் அம்மா அப்பாவும் பார்த்துக்கிறாங்க தான். அதுவும் ஏதாவது டப்பு நான் ஏதாவது கிறுக்குத்தனமாக இன்னோவேட்டிவாக பண்ணாலுமே அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ 2 ஃபேமிலியோட சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம். அந்த சப்போர்ட்டை வாங்குறதுல தான் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். கல்யாணம் நான் போனோடனே ஆச்சா பூச்சானா யார் தெரியுமானா ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம பண்ணுறது என்ன, நம்ம என்ன இம்பேக்ட் பண்ணுறோன்ட்டு அவங்க பாஷையில் புரிய வைக்கிறது இருக்குல்ல. இப்போ கண்டிப்பாக என்னோட மாமனார் மாமியாருக்கு நான் என்ன பண்ணனே தெரியாது. குத்துமதிப்பாக தான் ஏதோ தெரியும். எங்கள் மாமனாருக்குலாம் சுத்தமாக தெரியாது. ஆனால் நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோன்றத பீரியாடிக்காக அவங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் சொல்லணும். என்னதான் இருந்தாலும் வீட்டில் நீ வேறு, வெளியில் வேறு. ஸோ நான் இன்டர்வியூஸ்லாம் வந்தால் கூட அவங்க பார்க்க மாட்டாங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாது அவங்களுக்கு. அப்போ அவங்க பாஷைக்கு ஏற்ற மாதிரி நம்ம புரிய வச்சு அவங்களோட ஹெல்ப்பு நான் ரொம்ப தெளிவாக பேசுவேன். லைக் எனக்கு இன்றைக்கி தான் ஷெடியூல், நான் இத்தனை மணிக்கு இருக்க மாட்டேன், நான் இப்போ வருவேன், சாப்பிட வருவேன், வரமாட்டேன், எல்லாமே கிளியராக கம்யூனிகேஷன் பண்ணும்போது தான் அவங்களுக்கும் அந்த ஃபீல் இருக்கும். அந்த ப்ராசஸில் அவங்களும் இன்வால்வ் ஆவாங்க. நிறைய விஷயம் பேசியிருக்கீங்க. நிறைய விஷயம் நாங்கள் பர்சனலாக தெரிஞ்சிருக்கோம். அண்ட் உங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ விஷயம் பேசினதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ரொம்ப சிரிச்சு பேசின மாதிரி இருந்துச்சு. நிறைய விஷயத்த ரொம்ப கேஷுவலாக யதார்த்த தமிழில் பேசின மாதிரி இருந்தது. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் பிரிங்கிங் மீ அவுட். இவ்வளோ பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி.